ஹாய் டியூட், நான் உங்கள் சூர்யா. இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போவது பச்சிளம் குழந்தையும் பராமரிப்பும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தைக்கு அரை மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பது அவசியம். தாய்ப்பால் அதிகம் குடிக்கும் குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. தாய்ப்பாலில் அதிக அளவு புரதச்சத்தும் கொழுப்புச்சத்தும் உள்ளதால் குழந்தையில் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிறந்த குழந்தைக்கு தலையில் உச்சி முடி இருக்காது. அதனால் குளிப்பாட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தில் இருமுறையாவது தலைக்கு குளிப்பாட்டுதல் அவசியம். குளிப்பாட்டுவதற்கு முன் தேங்காய் எண்ணெயில் உடலில் தேய்த்து குளிப்பாட்டலாம். குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் படுத்துக்கொண்டு பால் ஊட்டுவதால் சளி மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும். படுத்துக்கொண்டு பால் கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. காலை நேரங்களில் 7-8 மணியளவில் சூரிய ஒளியில் கண் விழித்து குழந்தையை காட்ட வேண்டும். அவ்வாறு செய்வதால் சூரிய ஒளியின் ஆற்றல் மற்றும் விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும். குழந்தை அடிக்கடி சிறுநீர் கழிப்பதால் சில பெண்கள் டயாபர் பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு செய்வது தவறு. அதற்கு பதிலாக சுத்தமான காட்டன் துணி சிறந்தது. பிறந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. எனவே குழந்தையை தூக்கி கொஞ்சும் போது கைகளை நன்கு சுத்தமாக கழுவ வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோகள் பார்ப்பதற்கு நம்ம சரவணா விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.